மயில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடிக்கு அருகே உள்ள ஆப்பநாடு கிராமம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆப்பநாட்டுக்கு தாய் கிராமமாக இருக்கக்கூடிய திரு ஆப்பனூர் அப்படிங்கிற கிராமத்திற்கு வந்திருக்கோம். எதுக்கு இந்த பகுதிக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த பகுதியோடைய தாய் கிராமத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சக்தி வாய்ந்த கோவில் இருக்குது. அரியநாச்சி அம்மன் இந்த போட்டிருக்கா. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் பாண்டிய ஸ்தலம் 14இல் 4வது ஸ்தலம் ஆப்பநாட்டின் தலைநகரம் திரு ஆப்பனூர் கிராமம் பிடாரியந்தல். இந்த பகுதி மக்களால் குலதெய்வமாக வழிபடக்கூடிய கோவில் அரியநாச்சி அம்மன் கோவில். 448 கிராம மக்களுக்கும் இந்த கோவில் குலதெய்வமாக வழிபட்டு வராங்க. ஆப்பனூர் மக்கள் இது ராமநாதபுரம் சமஸ்தானம் சேதுபதி மகாராஜாக்கள் ஆண்ட பூமி. இது வானம் பார்த்த பூமி. சுற்றி எங்கு பார்த்தாலும் வேலிக்கருவை மரங்கள் நிறைந்து காணப்படுகிறது. மிக வறட்சியான பூமியாக காணப்படுகிறது. இந்த சொந்த பூமியை விட்டு பிழைப்பிற்காக பல நகரங்களை தேடி இங்கே உள்ள பூர்வகுடி மக்கள் புலம்பெயர்ந்து போயிருக்காங்க. அதாவது பொழப்பு தேடி வேறு ஊர்களுக்கு போயிருக்காங்க. இப்போ அந்த தாய் கிராமத்தோடைய முக்கியமான கோயில் அரியநாச்சி அம்மன் கோயில். அந்த கோயிலில் தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்காண்டி இங்கே வந்திருக்கோம். என்ன அப்படிங்கிறத போக போக சொல்கிறேன். உள்ளே வாங்க. இந்த கோயில் மித்த கோயில்கள் போல் இல்லாமல் இந்த கோயிலில் ஒரு விசித்திரமான ஒரு இது இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கோயிலை சுற்றி நிறைய அடர்ந்த வனம் போல் மரங்கள் நிறைந்திருக்கு. அதை விட முக்கியம் அப்படி என்னென்னா, இந்த கோயிலுடைய கருவறையில் மேல் தளம் கிடையாது, கூரை கிடையாது. அதாவது திறந்த வெளியாகவே இருக்கிறது. இந்த கோயில் மேல் தளம் இல்லாமல், அதாவது அம்மனுக்கு காற்று வெயில் மழை அனைத்தும் அம்மனின் சிலை மேல் விழுவதற்காக இந்த கோயிலில் மேல் தளம் இல்லாமலே இந்த கோயில் அமையப்பட்டிருக்கு. இந்த தளத்தில் இது வானம் பார்த்த பூமி அப்படிங்கிறனால இங்கே வறட்சியாக தான் காணப்படுகிறது. சுற்றி வேலிக்கருவிகள் நிறைந்திருக்கு. தண்ணிக்கு மிக பஞ்சமாக இருக்குது. இந்த கோயிலுக்கு வழிபட போயிருக்கும்போது குடிக்கிறதுக்கு கூட அங்கே தண்ணி இல்லை. உப்பு தண்ணியை தான் அவசரத்துக்கு குடித்து தாகத்தை தீர்க்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு. இந்த பகுதியில் குடிக்கிறதுக்கு குடிநீர் இல்லாத தட்டுப்பாடு நிலவுவதாலே இங்கே விவசாயம் பண்ண முடியாமல் இருக்காங்க. இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் ஆடு மாடு மேய்க்கிறது, விவசாயம் பண்ணுறது, அப்புறம் இந்த வேலி கருவை மரங்களை வெட்டி அதை எரித்து கரிமூட்டம் போட்டு அதை வியாபாரமாக செய்து வருகிறார்கள். இந்த தொழிலை தான் பண்ணி வராங்க. வேறு போக்குவரத்து வசதிகள் அவ்வளோவா பெரியதாக இல்லை. அடிக்கடியெல்லாம் இல்லாமல் இருக்குது. ரொம்ப சிரமத்தோடு தான் இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் தங்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறார்கள். மன்னர் ஆட்சி காலத்தில் காலநிலைகளை கணித்து, அது மழை வெயில் காலங்களை கணித்து வைத்து நீரை சேமித்து வைத்து விவசாயம் பண்ணி வந்தார்கள். காலநிலைகள் மாற மாற அதனுடைய மாற்றங்கள் மாறியதால் மக்களின் சூழ்நிலைகள் மாறிவிட்டன. நாம் இப்போ எதுக்கு இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே கிமு கிபி அப்படின்னு இருக்கிறதுல கிமு காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த ஒரு கல்வெட்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அந்த கல்வெட்டை அதை பற்றின செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக இந்த கோவிலுக்கு நாம் மயில் டிவி வாயிலாக இங்கே வந்திருக்கோம். இதுதான் அந்த கல்வெட்டு. ஆதி காலத்தில் உள்ள கல்வெட்டு புழுக்க. இதில் என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, இன்றைய காலம் மட்டுமில்லை, அன்றைய காலத்திலே இந்த ஊர் ஆப்பனூர் என்று தான் அழைக்கப்பட்டிருக்கு. இந்த அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களும் இங்கு அரியநாச்சி அம்மனை அன்றும் வழிபட்டு வந்திருக்காங்க. அந்த அரியநாச்சி அம்மன் கோவில் அருகிலேயே இந்த பகுதியில் ஒரு போர் ஒன்று நடைபெற்றிருக்கு. அந்த போரில் ஒரு வீர மரணம் அடைந்த ஒரு நபருக்காக இந்த அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இந்த கல் சமீபத்தில் இந்த கோவில் புனரமைப்பு வேலைகள் கும்பாபிஷேகம் சமயத்தில் ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. அப்பொழுது கோவில் புனரமைப்பு வேலைகள் நடக்கும் பொழுது தோண்டப்படும் போது இந்த கல்வெட்டு கிடைத்ததாகவும், எதர்ச்சியாக இங்கே சாமி கும்பிட மதுரையிலிருந்து வந்த ஒரு நபர் இந்த கல்வெட்டு பற்றின தொல்லியல் துறையிடம் கூறி அதை அவர்கள் ஆராய்ச்சி செய்ததில்
இந்த கல்லில் உள்ள பழமை வாய்ந்த எழுத்துக்களை அவர்கள் கண்டறிந்து இந்த தகவலை வெளி உலகிற்கு தெரியப்படுத்தி உள்ளார்கள். இந்த செய்தி சமூக வலைதளங்களில் பரவிய டைமில் நம்ம இதை இங்கு உள்ள நபர்களை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வை பற்றின கருத்துக்களை கேட்டறிவதற்காக நம்ம இங்கே வந்தோம். இங்கு வந்த சமயம் அங்கே உள்ள பொறுப்பாளர்கள், இந்த ஊர் பொதுமக்கள் அங்குள்ள ஊர் பொறுப்பாளர்களிடம் இதை பற்றி கேட்டு அறிந்து கொள்ளோம். இதன் உண்மைகள் விரைவில் கண்டிப்பாக தமிழக அரசால் வெளியிடப்பட உள்ளது. அதன் பிறகே எதுவும் கருத்துக்கள் கூறப்படும்.